அண்ட் வெல்கம் பேக் அகைன் காந்தலூர் டைரிஸ். லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு இந்த ஃபால்ஸுக்கு போனோம். இதுதான் காந்தலூர் ஃபால்ஸ். நாங்கள் போன நேரம் பார்த்து நல்லாவே தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. வாங்கடா ஒரு குளிரில் போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ஒருத்தனை வர காணோம். கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எவனோ இறங்கல தண்ணியில். சரி நம்ம தான் ஸ்டீல் பாடி அயன்மெண்ட் ஃபேமிலி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஃபால்ஸை பார்த்தா எல்லாரும் கொடுக்குற அந்த போஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குளிரில் போட்டு உன்னை தேடி வந்ததுக்கு நல்லா குளிர வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸை பார்த்து ஒரு கும்பிட போட்டு அங்கேருந்து இறங்கி கொஞ்ச நேரம் ஊர் மக்களும் நாட்டு மக்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தவத்தை போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிற முன்னாடி ஒரு ஸ்டாப்பை போட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம். அப்படியே இந்த கரும்பு தோட்டத்தில் எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாகரி ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு காமிக்கிறாங்க. அப்படியே அங்கே விளைஞ்ச கரும்பெல்லாம் கொண்டு வந்து அதுலேருந்து சாறு எடுத்து இதிலேருந்து வெல்லம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கேருந்து அங்கேயே அப்படியே டேரெக்டாக தயாரித்து அப்படியே சேல் பண்ணுறாங்க. இதை வாங்குறதுக்குன்னு ஒரு நிறைய கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு நடுவில் போந்து நாங்களும் என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணதில் நாங்களும் ஒரு 4-5 கிலோ வாங்கிட்டு வந்தோம். கிலோ 100 ரூபா கிட்ட சொன்னாங்க. நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான் வந்துச்சு. இருந்தாலும் இது டேரெக்டாக நம்ம பார்த்து வாங்குறோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வாங்கின பொருள்லாம் மூட்டை கட்டிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போனோம். இந்த ஸ்பாட்டு நேம் பார்த்தீங்கன்னா இரைச்சல் பாரா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தூரத்துலேருந்து அப்படியே தூரல் மாதிரி லைட்டாக விழுது. ஆனால் கொஞ்சம் ஹைட்லேருந்து விழுறதுனால அதனால தான் இதை இரைச்சல் பாரா வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மக்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் நல்ல ஸ்பாட்டு தான் இதுவும். எந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் நிறுத்தி நிதானமாக ஒரு சாரல் மலையில் நெஞ்சா போல் அப்படியே உட்காந்து குளிக்கலாம். ஒரு ரிலாக்ஸான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அப்படியே அந்த ஸ்பாட்லேருந்து அப்பிட் ஆகி அங்கேருந்து இந்த தூரமாக தெரியுது பார்த்திங்களா முருகன் கோவில், இங்கே தான் போக போகிறோம். அது இங்கேருந்து எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வியூக்காக உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். இங்கேருந்து அங்கே போய்ட்டு அங்கேருந்து இந்த இறைச்சிப்பாறை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் முருகன் மலைன்னு சொல்லிட்டு முருகன் மலைன்னு சொல்லுவாங்க. முருகன் கோவில் இருக்கும், அதனால் முருகன் மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர். இது மலை பார்த்திங்கன்னா நல்லா கரடுமுரடான மலை தான் அது இருக்குது. இதில் வந்து நடந்தும் போகலாம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஆளுங்க அசால்ட்டாக ஜீப்பெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுடைய ஸ்கில்லெல்லாம் ஷோகேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி ஸ்லோவாக போகணுமா ஸ்பீடாக போகணுமா அதுக்கேற்ற மாதிரிலாம் போகிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குலாம் போகும்போது வேறு லெவல் அட்வென்ச்சராக தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுடைய காரில் போக முடியாது. அது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜீப்பில் தான் நீங்கள் போய் ஆகணும். பட்டு கீழேருந்து மலை வரைக்குமே அவங்க பாதையே கிடையாது. அந்த மலையே அவங்க ஜீப்பை கொண்டு போகிறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. சைனிங் ஆஃப் சசிகுமார் பரந்தாமன். டேக் கேர், பை.